டியர் கேட் ஸ்டூடெண்ட்ஸ், கேட் 2025க்கு இன்னும் நம்ம கிட்ட கையில் இருக்கிறது 200 days ஒன்லி. ஸோ இந்த 200 daysல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லோரும் 4th செமஸ்டர் எழுதிட்டு இருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6th செமஸ்டர் எழுதிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது விச் மீன்ஸ் 2nd இயர் 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. 6th இயர் 3rd இயர் 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம் டைம்ங்கிறனால இந்த 1 month எக்ஸாம்ஸில் போய்டும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 180 days இருக்கும். இந்த 180 daysை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுடைய கேட் ஸ்கோர் இருக்கும். கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் கேட்டுக்கு எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கேட் உங்களுக்கு ஒபே பண்ணும். குவான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குவான்ஸில் ஒரு டெய்லி ஒரு 2 hours 3 hours ஒர்க் பண்ணுங்கள். வேர்பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி 2 hours 3 hours ஒர்க் பண்ணுங்கள். தென் எல்லாருக்கும் டெய்லி 3 hours நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்படி கன்சிஸ்டண்ட்டாக 3 செக்ஷனையுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களால் கேட்டில் கேரண்டியாக 90+% உங்களால் எடுக்க முடியும். மாக் டெஸ்ட்டும் ஒரு ப்ராப்பர் இன்டர்வெல்லில் மாக் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரிவான். நீங்கள் கேட்டில் 90% வாங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஓகேங்களா? நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்சனல் மென்டாரிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிற அட்வைஸும் இது தான். ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிற அட்வைஸும் இது தான். தேங்க்யூ.